அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. சுப்ஹானல்லாஹ். ரமலான் டே 18. அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தன்பின் வ அதூபு இலைஹி. என் இறைவனிடம் எனது எல்லா பாவங்களுக்காகவும் நான் மன்னிப்பு கோருகிறேன், மேலும் அவனிடமே நான் மீளுகிறேன். 10 நாள் இதை ஓதிட்டே இருப்போம். நோன்பு வைக்கிறதுலே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, சஹரை வச்சுட்டு படுத்துட்டு திரும்ப இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ள ஒரு தூக்கம் வரும் பாருங்க. சுத்தமா முடியாது. அனுப்பிவிட்டு திரும்ப வந்து படுத்தா தூக்கம் வராது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் போடுங்க. இஸ்வா யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறா. சோ அதுக்காக கான்வெகேஷன் வச்சிருந்தாங்க ஸ்கூல்ல. அதுக்காக போயிருந்தோம். அப்ப எல்லாம் நம்ம யூகேஜி படிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம 12th வரையும் படிச்சு காலேஜ்ல 3 வருஷம் படிச்சு அப்புறம் தான் இந்த கோட் எல்லாம் போட முடியும். இந்த கோட் போடணும்னு அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும். ஆனா இப்ப யூகேஜி முடிக்கிறதே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்றாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் அது என்னன்னே தெரியாம அந்த கோட்டையும் போட்டு சர்டிபிகேட் வாங்கும்போது அவ்வளவு ஒரு கியூட்டா இருந்துச்சு. ரொம்ப ஒரு எமோஷனலான மொமெண்ட். அது என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னே சொல்லவே முடியல. நம்மளுக்கு கிடைக்காதது நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப ஒரு எமோஷனலான மொமெண்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீஃப் கெஸ்டா பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து சில விஷயங்கள் சொன்னது ரொம்பவே உண்மையா இருந்துச்சு. இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் வெளியவே போறது இல்ல, எப்பயுமே மொபைல் தான். சோ இந்த வெக்கேஷனுக்கு எல்லா அம்மாமார்களும் இனி யாரோ எந்த கிளாஸ்ல சேர்க்கலாம், பாட்டு கிளாஸா, டான்ஸ் கிளாஸா, டிராயிங் கிளாஸ் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணாம உங்க சிறு வயதுல நீங்க உங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் எப்படி அந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்க குழந்தைகளையும் பண்ண விடுங்க. கல்லுலையும் மண்ணிலையும் விளையாடட்டும், விழுகட்டும், அடிப்படட்டும். ஸ்கின் கேருக்கு தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி வெயில விடுங்க. அவங்க பாட்டுக்கு எவ்வளவு நேரம் விளையாடிட்டு காக்கா எப்படி இருக்கும், கோழி எப்படி கத்தும், கிராமங்கள்ல எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து கத்துக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சில விஷயங்கள் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நம்ம குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா கூட எல்லாம் நம்ம பேசிட்டு இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. கிராட்டிடியூட் டு தி ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ். 2 வருஷமா இஸ்வாவை வழி நடத்தி இவ்வளவு அழகா டீச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இஃப்தாருக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நோன்பு திறந்தாச்சு. நம்ம எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூலாக்கி கொடுக்கட்டும். அப்புறம் சஹருக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு மாஷா அல்லாஹ் நானும் என் காதல் கணவரும் நல்லபடியா 18வது நோன்பு வச்சாச்சு. இறைவா, இந்நாளில் சஹர் நேரத்து பரக்கத்துகளை உணரும் விழிப்புணர்வை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அதன் ஒளியை கொண்டு எங்களது உள்ளத்தை பிரகாசமாக்குவாயாக. எங்களது உடல் உறுப்புகள் அனைத்தையும் அதன் சுவடுகளை பின்பற்றி நடக்கச் செய்வாயாக. உனது பேரொளியை கொண்டு இதை அருள் புரிவாயாக. மெய்யுணர்ந்தவர்களின் உள்ளங்களை ஒளிரச் செய்பவனே, யா அல்லாஹ், பொய் சொல்வதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், பொறாமைப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். ஆமீன். இதே மாதிரி ரமலான் சீரிஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.